இல்ல மும்மொழி கொள்கையில இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது? திமுக அதிமுகவுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? திமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கைன்னு சொல்லுதுன்னு பேசுறாங்க. அவங்க கூட இருக்க காங்கிரஸுக்கு இந்த மொழி கொள்கையில என்ன நிலைப்பாடு? தம்பி, புதிய கல்விக் கொள்கையில காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு? முதல்ல இந்திய திணிச்சது யாரு? பாரதிய ஜனதா திணிக்குது. அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது யார்? இந்த ரெண்டு கட்சியில் தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு திடீர்னு மும்மொழி கொள்கை, இது இந்திய எதிர்ப்பு? இதெல்லாம் எவன் இந்திய திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமா தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூட்டணி வச்சுங்க. எதிர்ப்பு இல்லாம உள்ள வந்துட்டு அதுதான் இங்க இந்த நாடகத்தை இப்ப தேர்தல் நேரத்தில் போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்றது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரன்ல 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்தில் இருக்கிற கடைகள்ல எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே. அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. அதாவது இதை எதிர்த்து பேசுற நம்மை தேச துரோக குற்றம் வாங்க, உண்மையிலே தேச துரோகம் செய்யறது, நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான். நீங்க அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நீங்க அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இந்தியை நாங்க கட்டாயம் படிச்சாகணும், 3வது மொழி ஒன்று இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா? மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான தேவை என்னவா இருந்தது? ஒரே மொழி நாடங்களும் இந்தி. இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? நான் ஏன் கன்னடம், இந்த மலையாளம் கற்றுக்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி. அப்ப நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லல. நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு என்ன, அதுக்கு சிறப்பு காரணம் என்ன? இந்த மும்மொழி கொள்கையில ஏன் எம்மொழி தமிழ் இல்லை? ஏன் கன்னடம் இல்லை? ஏன் தெலுங்கு இல்லை? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? யாரு இந்த நாட்டின் இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்யறதுன்னு மட்டும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றியம். அதை ஒரே மொழியை நீங்க வச்சு அதுல கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை. அந்த முதல்ல அதை விடணும். இங்க யார் இந்தி கற்கலன்னு அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார். நம்ம பிள்ளைகள் அதிகப்படியா பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் படிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதுல தான் பேராபத்தா வந்துட்டு. அந்நிய மொழி ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஏன் இந்திய மொழி இந்தியை எதிர்க்கிறீங்க? ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை. நீங்க இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றாரு. இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இருக்கார்ல, நாங்க சொல்ற கருத்தை
உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார். உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ், எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறார். அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன? இந்தியாவின் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று மொழியல், மொழி வரலாறு, மொழி புரிதல் இல்லாம ஆய்வு தெரியாம பேசுற ஒரு 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 பதில் அது, ஒரு செய்தி அது. எப்படி நீங்க பதிவு பண்றீங்க? இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் இருக்கு? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அதிகபட்சமா எத்தனை மாநிலங்கள்ல இந்தி தாய்மொழியா இருக்கு? மகாராஷ்டிரால என்ன மொழி? பீகார்ல என்ன மொழி? ராஜஸ்தான்ல இந்தி போல இருக்கும் இந்தி. அது இது தேவையற்றது. இந்திய மொழி இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது, ஆபத்தானது. நீங்க இந்தி இங்கிலீஷை ஒரு பயன்பாட்டு மொழியா நம்ம எடுத்துக்கிறோம். அது கெடுவாய்ப்பா வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்க வந்துருச்சு. இன்னைக்கு பல நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்க பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ்ல பேசிடுவீங்களா? நானும் வச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் பிரெஞ்சில் தான் பேசுவான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம நீங்க ஒரு 2-3 மாநிலத்தில் பேசுறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்க விரும்பினால் கற்கிறோம், விரும்பினால் கற்கிறோம். அதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க மகாராஷ்டிரால எங்க பிள்ளைகள் 36 லட்சம் நாங்க வாழ்றோம், 36 லட்சம் வாழ்றோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்றோம். அங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு போய் அங்க குடியேறணுமா? அங்க போனவன்னா 2-3 மாசத்துல அந்த மொழிகளை கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்கள் போய் பணி செய்யும் போது அங்க போகும்போது வட இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது, கத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. நீங்க கட்டாயமா படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில அது ஒரு கொள்கை மொழியா இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்க நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்க இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கணும். இத்தனை ஆண்டுகளா கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களில் இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக, இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்க 18 பேர் தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிரும். உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு, அப்ப அவசியம் இல்லை, அவ்வளவுதானே. திமுகவை நான் தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையிலே உளமாற ஏத்தான் எங்க கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா அங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில இந்தியில பேசி வாக்கேட்டீங்க. எதுக்காக இந்தியில சூரொட்டி ஓட்டினீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூரொட்டி ஓட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? வற்புறுத்தி என்ன நீங்க இப்ப உங்க மூலமா வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியா கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டீங்க, வற்புறுத்திட்டேன். கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாத்தி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடிச்சது இவங்கதான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்க வர்றது? மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்துல எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. தமிழ் பயிற்று மொழியா இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியா மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியா மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாம போயிட்டான்.
இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்துனதுனால இந்த சிக்கல். இப்ப இந்தி படிப்போம், எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும், ஏன் அப்படின்னு இருக்குல்ல. எதையாவது பேசிக்காது. எந்த நாடு வளர்? இந்தியால இந்தி கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா நீங்க? வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க நீ? எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய்? வளர்ந்த நாடு சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா. பிளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில கட்டியிருக்கா எத்தனை பல ஆயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட். யாரோட பிளைட்? அது யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா, முதலாளிக்கான லாப தேவையா? யாரை ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி? வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி அனுப்பினால கொண்டு வர இறக்க ஒரு நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கியா? எதையாவது கூச்சல். அதுதான் மாறுதல். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்க. நடக்கும், எழுதி வச்சுக்கிறது. மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க கத்துக்கிறோம். நீ ஒன்னும் அறிவுறுத்த தேவையில்லை, சொல்ல முடியல. நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏதாவது ஒரு மொழி கத்துக்குன்னு அதுல இல்லையே. யார்? அவங்க தானே. இந்தியை விரும்பாத மாநிலங்கள் அவர்கள் ஏற்கிற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது இவங்கதான். அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை தம்பி. நாங்களே கத்துக்குவோமே, எங்களுக்கு தேவைன்னா கத்துக்குவோமே. ஏதாவது ஒரு மாநிலத்தை சண்டை போட்டா ஏதாவது ஒரு மொழி அப்படிம்பீங்க. யாரு? அதுதான் நீங்க முழுமையா கேட்கணும், ஏதாவது சொல்லணும். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏன் கொண்டு வர? நீ ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு. தம்பி என்ன கேளுங்க, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. எதிர்ப்பு உள்ளவன் இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன். நீ திராவிட அரிய நிலவுக்கரவே அவன் வந்துதான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு. எதுக்கு அவனை கூட்டி வர? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி, அவனை பயன்படுத்த என்ன? அங்க இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிட்டு வந்து நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவன்னா எங்களுக்கு தெரியாம போயிடும். மறுபடியும் பாருங்க, இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்ப ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வராரு இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஏயா நீ வெளியூர்ல இருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிட்டு வர, இங்கேயே பாண்டே இருக்காரு ரங்கராஜ் பாண்டே, இங்கேயே சர்மா இருக்காரு ஐயா ஹரிஹர ராஜா சர்மா, நம்ம ஐயா ராஜா, அவங்கள பயன்படுத்து. நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊருக்காரனுக்கு விவரம் தெரியும், அவனுக்கு தெக்கும் வடக்கும் தெரியாது, முக்கு முடுக்கு தெரியாது, இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது. நீங்க சீமா அப்படி சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேள்றா பைத்தியக்கார சொல்லி எதையாவது சொல்லணும். டீம் பார்ட்னர்னு அம்மா சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மொழி கொள்கையில என்னைய எப்படி சொல்றாங்க, என்ன பார்ட்னர்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசுவாங்க. நான் வந்து அப்பா இவர் நம்ம அப்பா பாஷா மரணத்துக்கு போனல, அப்ப இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ஓட்டு பொறுக்கிகள்னு பேரணி கூட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, அப்ப நீங்க இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவா வந்தாங்களா? பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசணும்னா அவங்க நாங்க வந்து பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம், அவரையும் எதிர்க்கிறாருன்றாங்க. அதுக்கு சொல்ல வந்தது அது. அதனால பார்ட்னர் ஆயிடுவோனா இல்லை? நான் தான் போய் சொன்னோம் கைகுலிக்கு, நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன் வாங்க திறந்து வைங்க, அதெல்லாம் கூப்பிட்டு இருக்கேன்னா
பேச்சாற்றல் மூலமா இளைஞர்களை பெரிதும் கவர்ந்து இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அந்த இளைஞர்களை ஃபுல்லா அரசியல்ல கவரக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு. இதனால் இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்மளுடைய கட்சியில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் வந்து என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனால் எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. அதில் போட்டு ஒவ்வொருத்தர் உங்களுடைய பார்வையில கமலஹாசன் மாதிரி விஜயும் பின்னடைவாவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓரளவுக்கு எழுந்து அரசியல் களத்துல போராடி ஜெயிக்க வாய்ப்பு? நீங்க நம்ம ஒரு களத்துல நின்று போர் செய்யும் போது அவர் தொய்வடைவாரா, அவர் பலகீனம் அடைவாரா, அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியாது. நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்யற போரை, அந்த சண்டையை மூர்க்கமா செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நாங்க எந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன். நான் இன்னொரு தடவை சொல்றேன். லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியல்ல இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் வந்து கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராம என் இன சொந்தங்கள் கத்திய கதறல்கள் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னை மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். அதனால நீங்க மற்ற இயக்கங்களோட எங்களை போய் ஒப்பிட்டு, ஏன் நான் வந்து இன்னைக்கு நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல, முன்னாடியே போயிருக்கலாம்ல. 2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்க. நான் போயிருக்கேனா பத்தி இல்லை. ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன். என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தவங்களெல்லாம் திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்திய எதிர்க்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. இப்பவும் தொடருது பாருங்க. 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே நிலையில நிக்குது. இன்னும் கச்சத்தீவை மீட்டே நாங்க போராடுவோம். இப்ப விட்டுட்டாங்க. ஏன்னா நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம். இதுவரை நல்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அறிவுபூர்வமா அதை கேட்கலுங்க. மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க. அது அவருக்கு வேற கருத்து இருக்கலாம். அது சரி, அந்த அவர் கருத்தோட பொருத்தி போற இயக்கங்கள்ல போய் இணைஞ்சு இயங்கலாம். அது இருக்கிறது தான். நீங்க சொல்லும் பொழுது வந்து இந்த கட்சி
வந்து அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியினர் உங்கள்கிட்ட சேர்ந்து வரவங்க அப்படிதான் வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து உங்களோட விலகி போறதுக்கான காரணம் நீங்க உங்கள்கிட்ட சிந்தனை சேர்த்து வராங்க? தன்முனைப்பு தான், தன்னை முன்னிறுத்திக்கிறதா. நான் தான் கட்சி, நான் தான் கட்சி. இப்போ மதுரைனா நான் தான், ஈரோடுனா நான் தான், சேலம்னா நான் தான். அதாவது கட்சியில ஒரு கோட்பாடு இருக்கு. கட்சிக்காக நான், புரியுதுன்னு நினைக்கிறேன். கட்சிக்காக நான், கட்சியில் நான். அவன் தான் கட்சியில் இருக்க முடியுமே, கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூறா, தடை கற்களா, ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்னு சொல்லுமா, அது மாதிரி நின்றுக்கிறோம். அது கஷ்டம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேற ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது. அது இந்த நமக்கு அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போட விலக வேண்டியது வருது. அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம். பல முறை சொல்லிட்டேன். சில கிளைகளை, சில இலைகளை உதுத்து தான் தீரணும். இல்லைன்னா அடுத்த கிளை வராது, அடுத்த இலை துளிர்க்காது. அதை போய் பேசிட்டு கூடியதில்லை. அவங்க கருத்து என்ன தம்பி? அவங்க கருத்து என்ன? கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்கணும். உன் கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்க முடியும். அவதூறு இது ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது தம்பி. அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. இங்க வந்து கருத்துனா என்னை ஏன் முன்னாடி நிறுத்தல, வெளிப்படையா அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப விலைக்கு போறவங்கலாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில என்னைய வளர விடலைங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னைய வளர விடலை, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவ. அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்குறது. இப்ப இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிக்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தணும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு பூர்வமா செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா வந்து நடத்தவே முடியாது. நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நேருல இருந்தோ, தாத்தா காமராஜ் இருந்தோ, பேரறிஞர் அண்ணால இருந்தோ, ஐயா கருணாநிதியில இருந்தோ, எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைகோ மாதிரி ஆளுகள் எல்லாம் ஏன் வெளியேற்றணும்? ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கோன்மையும் குழப்பிக்க கூடாது. சர்வாதிகாரம்ங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன்பு எழுதுனது இருக்கு. ஜனநாயகபூர்வமா முடிவெடுக்கணும், சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும். அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி, செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்கன்னா, படிச்சா படிங்க, படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது. அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லிருக்கேன். எடுத்தவனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு.comல அதை கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்க, அதுல இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. அதுல தெளிவா கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோறு திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோறு திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு, இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி இந்தி கத்துக்கிறது. என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? தேவைன்னா கத்துக்க போறோம்.
வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? ஏய், நீ தான்ப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா, நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவன் தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா? தம்பி, நாங்க வட இந்தியால ஹிந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிவற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க ஹிந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ, தமிழ் படிக்காம. ஆனா நான் வந்து ஹிந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது. இது தமிழ் மேல விருப்பம் இல்ல சார். அவன் தமிழை பழகிக்கிறான் சார், தமிழை நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் சார். நம்ம ஹிந்தி பழக மாட்டோம் சார், ஹிந்தி பேச மாட்டோம் சார். நீங்க வேற எதையாவது நீங்க எதாவது பேச்சுக்க எங்க ஊர் வாங்க, என் கூட வாங்க. அங்க போய் இங்க வாங்க, உணவு விடுதியில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன்னு தெரியுது, பானிகராக ஜல்தி ஆரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போனா 2 மாசத்துக்கு முன்னாடி எங்கால் நான் பின்னாடி எடுங்கன்னு, பின்னாடி வண்டியை நிறுத்துக்கன்னு பாத்துக்கிறேன்னா 2 மாசம் விட்டு போற காடி கராகங்கிறான். யார் அவன்? அவன் அங்க இருந்த எங்கால காண வேற ஒருத்தன் காடி கராக நின்றுருக்கான். இது நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையா கேட்கிறேன். கட்சியை நடத்துறது நானு, கட்சியிலிருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு. நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே என் கட்சியை பத்தி, எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. இது கவலை மாதிரி தெரியலையே. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். பெரிய விளம்பரம் செய்யல, ஒன்றும் செய்யல. 10,500 பேர் நேரடியா சேர்ந்தாங்க. வலைத்தளத்துல ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்க. ஒரு நாள்ல சேராமையா நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தொடரும்? நீங்க சேராம நீங்க கள்ள ஓட்டு போட்டீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் கட்டுத்தொகை வாங்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதனால போதை இதோட நிப்பாட்டுன்னு நீங்க எண்ணி சொல்லல. என்னைய 24,000 அதோட நிறுத்திருந்தீங்க. வளராமையா நீங்க வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா இன்னொரு 10 பேர் வருவான், அவ இல்லைன்னா இன்னொருத்த வருவான். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குட்டையிலேயோ குளத்திலேயோ வலைய வீசிட்டு இருக்கல. பெருங்கடல், தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல, தமிழ் பேரின பெருங்கடல்ல வலை வீசுறேன். நான் மக்கள்கிட்ட முன்னாடி நின்று என் மக்களை, என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன். நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன். அதனால அந்த வேலையை செய்யறேன். இவங்க போறாங்கன்னா சிலருக்கு அது தெரியல. தம்பி பள்ளிக்கூடம் தானான்னு கூட அது தெரியல எனக்கு. அது தெரிஞ்சுட்டு தான் சொல்லுவேன். அவருக்கு என்ன பதில் அடி கொடுக்கணும்? அவரு என்னை சீன்றதுனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதையே ஏன் பேசிட்டுருக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்ப வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு IPS அதிகாரிகள் இருக்கும்போது, இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சுடுவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறது தான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினோன்னா நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்களே. இதுவரை 14 அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா?
அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல. அது உங்களுக்கு பாதிப்பு வந்தா மட்டும் நீங்க கோவப்படுறீங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கன்னா நான் ஒரு வெறுப்பு இருக்கு. அது என்ன அவனை திட்டலாம், அவன் கட்சியிலிருந்து போகலாம். இப்போ எத்தனை கட்சியிலேருந்து என் கட்சியிலேருந்து சேர்றாங்க அதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க. திமுகலேருந்து என் கட்சியில் சேர்ற ஆளுகளை காட்டணுமா? அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா? உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்க. இது அவ்வளவு கேவலமா இருக்குது. நாங்க எங்க கட்சியாவே இல்லை, ஆனா கட்சியிலிருந்து வர்ற ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பா இருக்குது. ஐயோ 3000 பேர் ஒரு நாளா நானே பாக்குறேன், இவ்வளவு பேர் இருந்தானடா கட்சியில, திடீர்னு 3000 4000 பேர். நான் கலந்துக்கல, எனக்கு நேரம் இல்லை, அது சொல்லிட்டேன். ஏற்கனவே கலந்துக்கிட்டேன், நேரம் இல்லை, வேற யாராவது கட்சிக்காரங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். 2026 திராவிட கட்சிகள் இல்லாம சீமானந்தன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குதான்? யார் வருவான்னு சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். சிரிக்காது, இருங்க. யார், அதாவது இங்க பாருங்க, யார் வருவா எப்படின்னா, இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாது, பணம் இல்லாம அரசியல் செய்ய முடியாது, அப்ப ஓட்டு காசு கொடுத்தா பெற முடியுங்கிற பெரிய கட்சிகளே அதை உருவாக்கி வச்சுட்டதுனால, எங்கூட வந்தா எனக்கு அவங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்லை, வாக்கு கொடுக்கவும் காசு இல்லை. அப்படிங்கும்போது இப்ப நான் 36 லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதை பல மடங்கு உயர்த்தி காட்டினா காசு கொடுக்காமலும் வாக்கை பெற்றுற முடியும், வென்ற முடியும், அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை நான் உருவாக்குனேன்னா மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும், என் கூட வருவாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்கு நம்ம கட்சியை காப்பாற்றணும், இப்ப நம்ம ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. வந்தா கூட்டிட்டு வாங்க, நம்ம கட்டி தெளிவி தெளிவி அரவணைச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கட்சி என் மேல நீங்க இவ்வளவுலாம் அக்கறை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்க பேரன்புக்கு நன்றி. அதிகாரத்துக்கு போன கட்சிகள் செய்த ஒரு நன்மை சொல்லுங்க. நான் போறேன். யார் இப்ப நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நீங்க இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகள் நாயகம் அவர்களே? நான் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ற. நான் அதிகாரத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு சகோதரனா சொல்லுங்க. பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ நீங்க போய் குரலை உயர்த்தினீங்கன்னா மக்களுக்கு தேவையானதை நீங்க நல்லாவே போல்டாவே செய்யலாம்னு சொல்லி அருமையா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ற எங்க அண்ணன் 2 தடவை 3-4 தடவை எப்ப 2 உறுப்பினர் வச்சிருக்கிறாரு. திமுக மொத்தமா 40 உறுப்பினர் வச்சிருக்கு. இந்திக்கு ஏன் தெருவில் நின்று போராடுது? இந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியா கைது பண்றான்னு தெரியுது. 39 போன தடவை உறுப்பினர், இந்த தடவை 40 உறுப்பினர் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில பாராளுமன்ற வெளியில பதாயை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதுக்கு இந்த உறுப்பினர் எதுக்கு? அதை தான் நான் செய்வேனே. நான் தான் பதாயை வச்சுக்கிட்டு கைது செய்யாதே. ஏய் இங்க வாப்பா, எனக்கு பணம் தரல, எனக்கு பணமே தரம, நீ போராடி பெறதுக்கு போட்டிட்டு வென்று போனியா, புலம்பிக்கிட்டு நிக்க வென்று போனியா? அதை தான் நாங்க அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்க போராடுவோமே. நீனு எனக்கு பணமே தரல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இது பண்றது, இது 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 எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நீங்க என்ன ஒரு கேள்வி அவருக்கு, அதிகாரத்துக்கே நான் வரமாட்டேன் அப்படிலாம் என்னையெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கியடா. இங்க பாருங்க, அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறேன் நான். உங்களுக்கு புரியும். ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டை எடுத்துக்கிட்டவங்க நாங்க. இப்ப இதுல என்னன்னா, எந்த வழியில் வருவதுன்னு இருக்கு. இப்ப திமுகவோட அதிமுகவோட இந்த 2 கட்சிகள் தான் இங்க இருக்குது, மாறி மாறி அதிகாரத்துல. இதுல எந்த வழியில் நான் வரணும்? நான் இப்படி போய் முதல்ல உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன்,
நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேனா இல்லையா? இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்திருக்கா? திராவிடம் பேசாம பெரியாரை பேசாம இங்க ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நான் ரெண்டையும் பேசாம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன். ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர். அவருக்கு நாடெங்கிலும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க. அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார். எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஒரு மகனா வந்து வந்து கத்தி கத்தி இந்த 8 ஆண்டு கால அரசியல் 8 ஆண்டு ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமா இல்லை. ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க, ரெட்டை மெழுகுவர்த்தியும் கொடுப்பாங்க. அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியுமில, இது ஒன்றும் சரியில்லை, இதில் ஏதாவது இருக்குதா பாருங்க, தட்டி பாருங்கன்னா அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான். சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன். 6 தேர்தலாக போட்டிட்டேன், இடைத்தேர்தல் மற்றது இல்லை. படக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்னம் கிடையாது, கடைசியாக கொடுத்தாங்க. அது மைக்குன்னு கொண்டு போனேன். ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கை தாமரை ரெட்டலை உதயசூரியன் இதெல்லாம் வந்துடுது. எனக்கு 8வது பெட்டியில் இருக்கு என் மைக்கு. அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை, கீழே 2 பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. அதை தேடி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை, எளிய மகனை, யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன், இவர் ஐயா துரைமுருகன் மகன், இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்திருக்கான என் மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்னு பாருங்க. அதனால இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்கு. நீங்க முருங்கை மரம் இந்த மரத்தை தேடுறீங்க, நான் ஏன் ஆலமரம் அரச மரமா இருக்கக்கூடாது? கொஞ்சம் மெதுவாக தான் வளர்றனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்க. தம்பி அழைத்த விஜய் உங்களை கூட்டணிக்கு அழைத்தா போய் கூட்டணியில வாய்ப்பு இருக்கா? அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு கூட்டணி அமைப்பீங்களா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? ஏங்க நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு விட்டே நான் போகல. அது எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி வராது. எதுப்பா? இல்ல நம்ம வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல பல 100 ஆண்டுகளா வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது. ஒரு நீங்க மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம். நம்ம அறுவடை வீடுகளில் ஒன்று. பல காலமா நம்ம வழிபட்டு வர்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேளுங்க. இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்துடணும். அப்போ அது யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அவ்வளவு பேர் எங்க சொந்தக்காரங்க தான், நம்ம சொந்தக்காரன், நம்ம ரத்த உறவுகள். ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க, அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போறாங்க. அதுல இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு? திடீர்னு இப்ப இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால இந்த மக்களுக்கு இடையில ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நினைச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம். அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை விரும்பிச்சு அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதை உங்களால் நீங்கள் மறுக்க முடியாது. அரசு பொறுப்பேற்காம என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகே எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேலே பழிய போட்டாங்க, காவல்துறை அதிகாரி மேலே போட்டாங்க. அரசு எப்போதான் பொறுப்பேற்கும்? கள்ளச்சாராயம்னா அரசு பொறுப்பேற்காது. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுப்பேற்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு? இது சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்கு, அதான் குரான்லேயே இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இப்போ என் தம்பி எங்கடா ஹக்கீமுங்கடா, என் தம்பி ஹக்கீம். நம்ம அம்மா நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன்.
எங்கள் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா வந்து வேற சமயத்தை சார்ந்தவங்க. சரிபாதி சொந்தங்கள் வேற சமயத்தில் இருக்காங்க, சரிபாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க. என் தலைமையில தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற வச்சுருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் அவருக்கு விருப்பம் அதை செய்கிறாரு. இது போய் இது ஒரு இதனால எல்லாம் நாட்டில் பிரச்சனை, இதனாலலாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. நீங்கள் அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்க பெருந்தகைகள், உங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறேன், இந்தியா அதிகமாக கொஞ்சம் இருங்க, இந்தியா அதிகமாக வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி எது? மாட்டுக்கறி. பிரதமரே சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான். அதிகப்படியா அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்கிற காசை வாங்கிக்கிற நீங்க அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? அவன் நாட்டில் இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சார். வரலாறு என்ன சொல்லுது? எங்க பாட்டி வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு, உன்னுடைய என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை அரண்மனைக்குள்ள கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறதான வரலாறு. ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை? அதை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் தமிழ் வந்து தமிழ் பேரன்பின் தாய், இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டுணும். அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளா நேத்த ஒரு மசூதியை கட்டி இன்னைக்கு போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். பல 100 ஆண்டுகளா இருக்கு. அனுமதிச்ச மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள போய் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை, இந்த கடந்த காலங்களில் இல்லாத ஒரு செய்தியா இது அடிக்கடி வர்றதை நீங்க பாக்குறீங்க. சில செய்திகள் வெளியில வருது. பெரும்பாலான இந்த செய்திகள் மறைக்கப்படுது. அப்படியே வந்தாலும் உடனடியாக அதை திசை திருப்பி மூடி மறைக்கப்படுது. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கே நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பா சென்று படிக்க முடியல. அதுவும் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களாலேயே அந்த தொல்லை நிகழுது. அப்படின்னா இது ரொம்ப பேராபத்தான கொடும்போக்கு. இதை தொடக்கத்திலே கண்டிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது காரணம் உங்களுக்கு நிறைந்த போதை வந்துடுச்சு. இது வெறும் திரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சாவின் கொக்கைன், இந்த ஸ்டாம்பு வடிவத்தில் அஞ்சல் தலை வடிவத்தில் இருக்கிற மாத்திரைகள் இதெல்லாம் வந்துட்டது ஒரு காரணம். அதுபோக கல்வி அறிவையும் அறத்தையும் போதிக்கிற ஒழுக்கத்தையும் போதிக்கிறதுன்னு இல்லாமல் போதிக்கிற இடத்துலையே நமக்கு பெரும் பாதிக்கிற இடமா மாறிடுச்சு. அது அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். அது என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. அவர் வீட்டில் வெட்டினது இதுக்கெல்லாம் போவாங்க. நீங்க காங்கேயத்தில் நம்ம விவசாயிகள் ஆடு மாடு வளர்க்குறாங்க. இந்த தெருநாய்கள் இப்போ எல்லா தெருநாய்களும் அப்படி இல்லை, அது வெறிநாய்களாக மாறிடுச்சு. காரணம் கசாப்பு கடையில் நிறைய அந்த கறிகளை தின்னு அந்த வாடகையில் அதிலே உணவாக்கி ஆடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வலைவெளியில் இருக்குது. கடிச்சு கொதறி பல 100 ஆடுகளை, இதுவரை 900 ஆடுகளை கொண்டிருக்கு. மாடுகளை கடிச்சு சேதப்படுத்திடுது, மடுவை திமிழ் எல்லாம் கடிச்சு சேதப்படுத்திடுது. அந்த வெறிநாய்களை அப்புறப்படுத்தி அங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அற்ப நாய்கிட்ட இருந்து கூட நம்மளை பாதுகாக்க முடியல இந்த அதிகாரத்தால, இந்த காவல்துறையால. அப்ப நீங்க இதை விட்டுவிட்டு அவரு கோயிலுக்கு அவர் வீட்டில் வெட்டினது, கோயில் வாசல வெட்டினா கூட ஏன் அப்படி வெட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் வீட்டில் வெட்டுறதுக்கு நம்ம போய் விசாரிக்கிறதுல அது அவசியமற்றது. நன்றி, மகிழ்ச்சி.